ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா சமையல். எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது. எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கி முடக்காத்த தோசையும் பிரண்டை துவையல் முதல் வதக்கிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். பிரண்டை துவையல் சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் கால் வலி, கை வலி, மூட்டு வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும். பிரண்டை முடக்காத தோசையும் கால் வலிக்கு ரொம்ப நல்லது. மிளகாய் வத்தல், தேங்காய் சில்லு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம். இப்போ உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம். புளி எடுத்து மிளகாட்ட உளுந்தம்பருப்பு முதல்ல வறுத்துக்கிட்டோம்னா அப்புறமேட்டு பிரண்டையை போட்டு வதக்கணும். சுருளை இது போட்டால் கருகிடும். அதனால் இதை முதல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம். சுருளை வதக்கணும், இல்லைன்னா நம்மன்னு போயிடும். பிரண்டை அடிக்கடி சேருங்க. கால் வலி, கை வலி, பிச்சத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நல்லா இப்போ ஜீரணிக்கும், பசிக்கும். நல்லா வதக்கலைன்னா இதாக போயிடும். நம்மன்னு நாக்கு அரிக்கும். புளியை நல்லா கொஞ்சம் போடுங்க, அப்போதான் நல்லா இருக்கும். கூடையே தண்ணி போடுங்க. புளி இதா போட, புளி போட்டு 2 கட்டு பிரண்டை. பிரண்டை குழம்பு போட்டிருக்கோம், வீடியோலாம் போய் பாருங்க. பிரண்டை ஊறுகாய் போட்டிருக்கோம். இப்போ பிரண்டை துவையல். நல்லா எண்ணெயிலே வேகணும். இப்போ கொஞ்சம் தேங்காய் சில் போட்டுக்கிடுவோம், அதையும் வதக்கலாம். புளி, பெருங்காயம், கொஞ்சம் உப்பு வதக்கிருக்குன்னா உளுந்தம்பருப்பு, மிளகாத்தா, புளி, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டாச்சு. ஒன்றா போட்டு வதக்கி எப்பயுமே உளுந்தம்பருப்பு, மிளகாத்தெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். லாஸ்ட்டாக தான் போடணும், இல்லைன்னா கறிகிடும். வாங்க ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு முடக்கத்தான் இலையை அரைச்சிக்கலாம். முடக்கத்தான் தோசைக்கு கொஞ்சமாக இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம், சோம்பு கொஞ்சம், வெறுதாக்கா கொஞ்சம் கசக்கும். அதனால் அரைச்சிட்டோம்னா கசக்காது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ அந்த இலை முடக்கத்தான் இலை. என்ன அரிசி? என்ன அரிசின்னு? புழுங்கரிசி 1 டம்ளர் புழுங்கரிசி. இது முடக்கத்தான் இலை வந்து கால் வலிக்கு ரொம்ப நல்லது. ரசம் வைக்கலாம். இப்போ நாங்கள் தோசை ஊற்ற போகிறோம். இப்போ 1 டம்ளர் அரிசி, 1 கை முடக்கத்தான் இலை. ஆமாம், இப்போ அரைச்சிட்டு வந்துடும். உப்பு, கொஞ்சம் 1 டம்ளர் போட்டால் போடுவோம். மருந்து சாமான் தானே, ஆளுக்கு ஒவ்வொரு குழம்பு சாப்பிட்டா போதும். பிரண்டை துவையலுக்கு முடக்கத்தான் தோசைக்கு சூப்பராக இருக்கும். அரைச்சாச்சு. இது புளிக்கணும் அவசியமே இல்லை. உடனே அரைச்சி உடனே ஊற்றணும் தோசை. காலையில் உடனே அரைச்சி உடனே இந்த தோசை ஊற்றலாம். கார சட்னி வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் மறந்துச்சாம, உளுந்தெல்லாம் அதில் சேர்க்கக்கூடாது. இந்த பிரண்டை துவையை அரைச்சிருக்கேன். முடக்கத்தான் தோசை, பிரண்டை துவையல் சூப்பராக இருக்கும். ரெண்டுக்கும் கால் வலி, மூட்டு வலி, கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுடுங்க, நல்லாயிருக்கும் பாசமாக. சும்மா அதெல்லாம் ஆளுக்கு 1 2 சாப்பிட்லாம். மறந்துச்சாமாங்க. முடக்கத்தை இலை ரசம் வைங்க, சூப்பு வைங்க, இப்போ தோசை ஊற்றலாம், நல்லது உடம்புக்கு. முழுமுருங்கை ரொட்டின்னா சாப்பிட்றாங்க. முழுகு முருங்கை முழு முருங்கை ரொட்டி மாதிரி இருக்கும். இது நல்லா இருக்கும். கசக்கெல்லாம் கசக்காது. நானே சாப்பிட்றேன். இன்னைக்கு கம்மானுக்கு ஆள் இல்லை, பாப்பாவை கூப்பிட போயிருக்காங்க. முடக்கத்தான் தோசை, பிரண்டை துவையல் நானே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சுடுது. சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஞ்சனா சமையலை என்கரேஜ் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.